தாலிபான்களுக்கு எதிராக நிதி தடைகளை விதித்த பாகிஸ்தான் கருப்பு பட்டியலில் சிக்காமல் இருக்க தாலிபான் மீது பாகிஸ்தான் நடவடிக்கை எடுத்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் இருந்து வந்த செய்தி தகவல் படி ஐநாவின் தீர்மானத்திற்கு கட்டுப்பட்டு ஆப்கானின் தாலிபான் குழு மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதிகளை ஒடுக்க தவறியதற்காக சர்வதேச நிதி பணிக்குழு பாகிஸ்தானை கருப்பு பட்டியலுக்கு மாற்ற காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பாகிஸ்தான் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் உதவியதாக கூறி பாரிஸில் இருந்து செயல்படும் நிதி பணிக்குழு கடந்த ஜூன் 2018 பாகிஸ்தானை சாம்பல் நிற பட்டியலில் சேர்த்தது. 2019 ஆண்டு இறுதிக்குள் பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி காலக்கெடு வழங்கப்பட்டது. இந்த பட்டியலில் ஏற்கனவே ஈரானும் வடகொரியாவும் கருப்பு பட்டியலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பாதிப்பால் அந்த கெடு நீட்டிக்கப்பட்டது. இதனால் சர்வதேச அளவில் பாகிஸ்தான் பொருளாதார கட்டுப்பாடுகளை எதிர்கொண்டுள்ளது. பாகிஸ்தான் அரசு வெளியிட்ட அறிக்கையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சமீபத்தில் வெளியிட்ட புதிய பட்டியலுக்கு இணங்க பாகிஸ்தான் அரசு பயங்கரவாத குழுக்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை தடை செய்துள்ளது. இதில் தாலிபான் தலைவர்களுக்கும் தடை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துகளையும் பறிமுதல் செய்யவும் அவர்களின் வங்கிக் கணக்கையும் முடக்கவும் உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை நிதி உதவியை கண்காணிக்கும் சர்வதேச நிதி பணிக்குழுவான FATF சாம்பல் நிற பட்டியலில் இருந்து வெளியேறுவதற்கான முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. தாலிபான் தலைவர்களின் சொத்துக்கள் பலவும் பாகிஸ்தானில் தான் உள்ளது. மிகவும் அச்சுறுத்தலான ஹக்கானி குழு உட்பட தாலிபான் தலைவர்கள் பலரும் 1980 முதலே பாகிஸ்தானில் தான் வாழ்ந்து வருகிறார்கள். கடந்த 2001 முதலே பாகிஸ்தான் தாலிபானுக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை என கூறி வந்தாலும் பாகிஸ்தான் தொடர்ந்து தாலிபானுக்கு ஆதரவளித்து வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. அமெரிக்க தாலிபான் அமைதி ஒப்பந்தம் இந்த ஆண்டு பிப்ரவரி 29 போடப்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளாக அமெரிக்க இராணுவம் ஆப்கானில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின் அமெரிக்க இராணுவ படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி வருகிறது. இந்த அமைதி ஒப்பந்தத்தின்படி இரு தரப்பினரும் தங்களிடம் உள்ள கைதிகளை விடுவித்திருக்கிறார்கள். அரசு தரப்பில் 5000 கைதிகளும் தாலிபான் தரப்பில் 1000 கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் வெற்றிக்கான முதல் படியாகவே இது பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இரு தரப்பும் தாமதமாக நடவடிக்கை எடுப்பதாக குற்றம் சாட்டிக் கொள்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் இத்தகைய செயல்பாடு தாலிபானுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் என கருதப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொய் பேசுபவர், மிகவும் கொடூரமானவர் என ட்ரம்பின் சகோதரியே தெரிவித்துள்ளார். அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சகோதரி மரியான் ட்ரம்பின் ரகசிய ஆடியோ பதிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த ஆடியோவில் தனது தம்பியை கடுமையாக விமர்சித்துள்ளதுடன் பென்சில்வானியா பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் ட்ரம்ப் ஆள்மாறாட்டம் செய்துதான் தேர்ச்சி பெற்றதாக அதிர்ச்சி தகவல் கூறியுள்ளார். மேலும் ட்ரம்ப் கொடூரமானவர், பொய்யர், கொள்கை இல்லாதவர் என்றும் அந்த பதிவில் அவர் கூறியுள்ளார். குடியேற்ற தடை சட்டம் மூலம் குழந்தைகளையும் பெற்றோரையும் தனித்தனியாக பிரித்ததை சுட்டிக்காட்டி மரியோன் ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். அதிபர் ட்ரம்பின் மூத்த சகோதரி மரியான் ட்ரம்ப் முன்னாள் நீதிபதி ஆவார். அமெரிக்க தேர்தலில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அரசியல் விமர்சகர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமர்சன கருத்துக்களை ட்ரம்பின் சகோதர மகளும் அது பற்றிய புத்தகத்தை வெளியிட்டவருமான மேரியுடன் மரியான் பகிர்ந்து கொண்டுள்ளார். 2018-19 இடைப்பட்ட காலத்தில் இந்த உரையாடல் நிகழ்ந்ததாக தெரிகிறது. ட்ரம்பின் இளமை பருவம், வளர்ந்த சூழல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரது உறவினர் மேரி ட்ரம்ப் எழுதிய டூ மச் அண்ட் நெவர் இனஃப், ஹவு மை ஃபேமிலி கிரியேட்டட் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் என்ற புத்தகம் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய குடும்பம் எப்படி ஒரு உலகின் ஆபத்தான மனிதரை உருவாக்கியது என்ற இந்த புத்தகம் விற்பனைக்கு வந்த முதல் நாளே அனைத்து பிரதிகளும் விற்று தீர்ந்து விட்டன. அதாவது ஒரே நாளில் 10 லட்சம் புத்தகங்கள் விற்று தீர்ந்த சாதனையை இந்த புத்தகம் படைத்தது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பிடன் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை அனைவரிடமும் அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் இந்த புத்தகம் ட்ரம்பிற்கு பின்னடைவாகத்தான் அமைந்தது. அந்த புத்தகத்தில் கல்லூரியில் சேர ட்ரம்ப் வேறு ஒருவரை வைத்து நுழைவுத் தேர்வு எழுதி பாஸ் ஆனதாக மேரி தெரிவித்துள்ளார். மேலும் தொழிலதிபராக ட்ரம்ப் செய்த சில மோசடிகளையும் அந்த புத்தகத்தில் அவர் அம்பலப்படுத்த இருந்தார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நேரத்தில் புயலை கிளப்பி உள்ள இந்த புத்தகம் வெளிவரக்கூடாது என கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த அதிபர் ட்ரம்பின் சகோதரர் ராபர்ட் ட்ரம்ப் உறுதியாக இருந்தார். ஆனால் அவரின் எண்ணங்கள் முற்றிலும் தோல்வியுற்றன. இத்தகைய தருணத்தில் தான் டொனால்ட் ட்ரம்பின் மூத்த சகோதரி மரியான் ட்ரம்பின் ஆடியோ வெளியாகியுள்ளது.
இங்கிலாந்தின் டோர்செட் பகுதியில் கடலில் மனித சங்கிலி அமைத்து தண்ணீரில் மூழ்கி தத்தளித்த இருவரை அங்கிருந்து மக்கள் மீட்டுள்ளனர். டோர்செட் கடலில் நீச்சல் வீரர் ஒருவர் குளித்துக் கொண்டிருந்துள்ளார். அதிகமான காற்று வீசப்பட்டதால் அவர் கடலில் அடித்துச் செல்லப்பட்டார். இதனை கவனித்த மற்றொரு நபர் அந்த நீச்சல் வீரரை காப்பாற்ற முயன்றுள்ளார். ஆனால் அவரும் கடலில் அலையின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் மூழ்க தொடங்கினார். இதனையடுத்து தண்ணீரில் சிக்கிய நபரையும் மீட்பதற்காக சென்ற நபரையும் மீட்பதற்காக சுமார் 25க்கும் மேற்பட்டோர் தங்கள் கைகளை இணைத்து மனித சங்கிலி அமைத்து தண்ணீரின் விளிம்பிற்கு சென்றுள்ளனர். சிறிது நேரம் கழித்து கடலில் சிக்கிய இருவரையும் அடைய முடிந்தது. இருவரும் அந்த மக்களின் முயற்சியால் பாதுகாப்பாக கரை வந்து சேர்ந்தனர். இது தொடர்பான வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது. இருவரை காப்பாற்ற கடலில் மனித சங்கிலி அமைக்கப்பட்ட விதத்தை பார்த்து அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஜெர்மனியில் பொது இடங்களில் கொரோனா பரவலை பற்றி அறிந்து கொள்வதற்காக கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மக்கள் அதிகம் கூடும் கலை நிகழ்ச்சிகளின் போது கொரோனா பரவலின் வேகம் குறித்து அறிந்து கொள்வதற்காக இந்த கலை நிகழ்ச்சி பரிசோதனை நடத்தப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். தொற்று நோய்களின் போது கூட்டம் கூடும் நிகழ்வுகளில் அபாயங்கள் உள்ளதா, அப்படியெனில் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என கணிக்க ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொற்றுநோய் பரவும் இக்காலகட்டத்தில் இந்த ஆய்வுக்காக ஜெர்மனியில் விஞ்ஞானிகள் ஒரே நாளில் 3 பாப் இசை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளனர். பாடகர் மற்றும் பாடலாசிரியர் டிம் பென்ஸ்கோ 3 தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க ஒப்புக்கொண்டார். கடந்த சனிக்கிழமையன்று இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. 3 வெவ்வேறு முறையில் நடைபெற்றன. முதல் இசை நிகழ்ச்சி கொரோனாவிற்கு முன்பான காலகட்டத்தில் நாம் எவ்வாறு ஒரு நிகழ்வில் பங்கேற்றோமோ அதேபோல் எவ்வித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாமல் நடத்தப்பட்டது. இரண்டாவது முழுமையான மாஸ்க் அணிந்து அதிக சுகாதாரத்தையும் மற்றும் சமூக இடைவெளியையும் பின்பற்றி நடத்தப்பட்டது. மூன்றாவது குறைவான மக்கள் கூட்டத்துடனும் குறைவான சமூக இடைவெளியுடனும் நடத்தப்பட்டது. 18 முதல் 50 வயதிற்கு உட்பட்ட சுமார் 1500 ஆரோக்கியமான தன்னார்வலர்கள் கொண்டு நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் 1/3 பங்கு கூட்டம் மட்டுமே இருந்தது. ஜெர்மன் ஹாலே பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இசை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தன்னார்வலருக்கும் ட்ரேசர் மற்றும் ஒளிரும் கை ஜெல் பொருத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு தன்னார்வலரும் எத்தனை நபர்களுடன் நெருக்கமாக வருகிறார்கள் என்பதை காண சிறிய தொடர்பு கண்காணிப்பு சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டன. மேலும் பங்கேற்பாளர்களிடையே உள்ள தூரத்தையும் தீர்மானித்தன. இதற்கிடையில் புளோரசன் ஹேண்ட்ஜெல் விட்டு சென்ற தடயங்கள் எந்த மேற்பரப்புகளை பார்வையாளர்களை அதிகம் தொட்டனர் என்பதை விஞ்ஞானிகளுக்கு அறிய உதவும். கலந்து கொண்ட தன்னார்வலர்களிடையே வைரஸ் எவ்வாறு பரவக்கூடும் என்பதற்கான ஆய்வாளர்கள் தரவுகளை சேகரித்து வருகின்றனர். தொற்று நோய்களின் போது நிகழ்வுகள் எவ்வாறு பாதுகாப்பாகவும் திறம்படவும் நடத்தப்படுகின்றன என்பதை பற்றிய நுண்ணறிவுகளை பெறுவதே பரிசோதனையின் நோக்கம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் நாம் இன்னொரு லாக்டவுனை சந்திக்க நேரிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக இத்தகைய ஆய்வு தேவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் முடிவுகள் விரைவில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களாகவே ஜெர்மனியில் 2000 பேர் வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 8 கோடி மக்கள் தொகையை கொண்டிருக்கும் ஜெர்மனியில் 50 லட்சத்திற்கும் அதிகமானவர்களுக்கு கொரோனா தொற்றுக்கான பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் பரவலால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அதை மீட்டெடுக்கும் நோக்கில் ஜெர்மனியில் தற்போது இறங்கியுள்ளது. இந்த நிலையில் ஜெர்மனியில் சில இடங்களில் மீண்டும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவ்விடங்களில் ஊரடங்கையும் ஜெர்மனி அமல்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக மக்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. டெல்லியில் இருந்து லண்டனுக்கு பேருந்தில் 18 நாடுகளை ரசித்தபடி செல்ல 15 லட்சம் ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டெல்லி அடுத்துள்ள குருகிராம் பகுதியைச் சேர்ந்த தனியார் சுற்றுலா நிறுவனம் டெல்லியில் இருந்து லண்டனுக்கு 18 நாடுகளையும் 70 நாட்களில் 20,000 கிலோமீட்டர் தூரத்தையும் கொண்ட பேருந்து சேவையை அறிவித்துள்ளது. இதுவே உலகத்திலேயே நீண்ட தூரம் செல்லக்கூடிய பேருந்து வழி பயணமாக பார்க்கப்படுகிறது. பஸ் டு லண்டன் என அழைக்கப்படும் டெல்லிக்கும் லண்டனுக்கும் இடையிலான முதல் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் சேவை என்று கருதப்படுகிறது. அதாவது சுற்றுலாவுடன் கூடிய பயண திட்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் மக்கள் மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ், சீனா, கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், ரஷ்யா, லாட்வியா, லிதுவேனியா, போலந்து, செக் குடியரசு, ஜெர்மனி, நெதர்லாந்து, பெல்ஜியம் மற்றும் பிரான்ஸ் வழியாக பயணம் செய்வார்கள். இந்த பயணத்திற்காக 20 இருக்கைகள் கொண்ட பஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் விசா ஏற்பாடுகளையும் நிறுவனமே கவனிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்படும். மேலும் பயணிகள் தங்கள் விருப்பத்திற்கும் வசதிக்கும் ஏற்ப வெவ்வேறு இடங்களை தேர்வு செய்யலாம். அதே நேரத்தில் குறிப்பிட்ட தொகுப்பின்படி அவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். ஒரு நபர் தனது இறுதி இடமாக லண்டனை தேர்வு செய்தால் அதற்கு 15 லட்சம் ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும். சாலை பயணத்தில் விருப்பம் உள்ளவர்களுக்காக இந்த பஸ் சேவை யோசனை வந்ததாக தனியார் சுற்றுலா நிறுவன இயக்குநர்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்த ஆண்டு மே மாதம் இந்த சேவையை தொடங்க திட்டமிட்டுள்ளது.
லண்டன் பிரிட்ஜ் உண்மையாக ஃபாலிங் டவுன். லண்டன் பிரிட்ஜ் இஸ் மை ஃபாலிங் டவுன் என ரைம்ஸ் பாடியிருப்போம். அத்தனை முறை லண்டன் பாலம் விழுந்தது வரலாறு. லண்டன் பாலம் தேம்ஸ் நதியின் மீது கட்டப்பட்டுள்ள பாலமாகும். இது லண்டன் மாநகரையும் சவுத்வார்க்கையும் இணைக்கிறது. லண்டன் பாலம் என்ற பெயரில் பல பாலங்கள் இருந்துள்ளன. ரோமானிய ஆக்கிரமிப்பு காலத்தில் ஒரு பாலம் இருந்தது. அதையடுத்து இடைக்காலத்தில் ஒரு பாலம் இருந்தது. இப்பாலத்தின் தெற்கு வாயில் கதவு கம்பிகளில் ராச துரோகிகள் மற்றும் கொடுங்குற்றவாளிகளின் தாரில் முக்கப்பட்ட தலைகள் சுருகப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறாக முதலில் காட்சிப்படுத்தப்பட்ட தலை வில்லியம் வேல்ஸினுடையதாகும். 1831 ஆண்டு இப்பாலம் இடிக்கப்பட்டு வேறொன்று கட்டப்பட்டது. 1968 ஆண்டு இதுவும் விற்கப்பட்ட பிறகு தற்போதைய புதிய பாலம் கட்டப்பட்டது. 1886 முதல் 1894 ஆண்டுகளுக்கு இடையே கட்டப்பட்ட இந்த பாலம் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 800 முறை உயர்த்தப்பட்டு இழக்கப்படுகிறது. இந்த பாலம் அதன் மீது வாகன போக்குவரத்திற்கெனவும் தேம்ஸ் நதியின் வழியாக கப்பல் வரும்போது இந்த பாலம் இரண்டாக பிரிந்து கப்பலுக்கு வழிவிடும். பிறகு மீண்டும் போக்குவரத்திற்காக இணையும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. லண்டன் நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற டவர் பிரிட்ஜ் பாலம் ஒரு கப்பல் கடந்து செல்வதற்காக நேற்று முன்தினம் பிற்பகலில் உயர்த்தப்பட்டது. பின்னர் தொழில்நுட்ப கோளாறு பாலத்தை இறக்க முடியாததால் பாதி உயர்த்தப்பட்ட நிலையிலேயே நின்றபடி காட்சி அளித்தது. பாலம் மூடப்பட்டது குறித்து மாலை 5 மணி அளவில் போலீஸ் அறிவித்தது. அதற்கு 1 மணி நேரம் கழித்து நடிகர்களுக்கு பாலம் திறந்துவிடப்பட்டது. ஆனாலும் பல மணி நேரமாக பாலம் வாகன போக்குவரத்திற்கு மூடப்பட்டிருந்தது. இதனால் பாலத்தை ஒட்டிய பகுதிகளில் போக்குவரத்து நிலை குலைந்துள்ளது. இந்த செய்தியை லண்டன் காவல்துறை அதன் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்தது. இதனையடுத்து சமூக ஊடகங்களில் இது வைரலாக பகிரப்பட்டது. லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் என இடுகைகள் இட்டு அதனை விமர்சனம் செய்தும் கேலி செய்தும் பலர் பகிர்ந்து வருகின்றனர். ட்விட்டர், ஃபேஸ்புக் என அனைத்து சமூக வலைதளங்களிலும் லண்டன் பாலத்தின் புகைப்படங்களை பகிர்ந்து இந்த பாலம் பழுதடைந்துள்ள செய்தியை பலர் விமர்சித்து வருகின்றனர். உலக புகழ்பெற்ற இந்த லண்டன் பாலம் இவ்வாறு பழுதடைந்த செய்தியை வெளியிட்ட காவல்துறையின் பதிவிற்கு பலர் மறுபதிவு செய்து வருகின்றனர். இதனால் அங்கு பல மணி நேரம் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டது. உலகின் மிகவும் வயதான நபராக அறியப்படும் நபர் ஃப்ரெடி ஃப்ளூம் காலமானார். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த இந்த முதியவருக்கு வயது 116. 1904 ஆண்டு மே மாதம் தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கேப் மாகாணத்தில் ஃப்ரெடி ஃப்ளூம் பிறந்ததாக அவரது அடையாள ஆவணங்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இவரது 13 வயதில் தென்னாப்பிரிக்காவில் பரவிய ஸ்பானிஷ் ஃப்ளூ வைரஸ் தொற்றி இவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறந்துவிட்டனர். ஆனால் இவர் அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டார். அதேபோல் உலக போர்களிலிருந்தும் நிறவெறியிலிருந்தும் இவர் தப்பி பிழைத்துள்ளார். இதற்கு முன்னர் ஊடகங்களிடம் பேசிய ஃப்ளூம் தனது இந்த நீண்ட ஆயுள் குறித்து எந்த ஒரு ரகசியமும் இல்லை என கூறியிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் ஃப்ரெடி ஃப்ளூமிற்கு மிகவும் திடமான கடவுள் நம்பிக்கை இருந்தது. தனது கடவுள் நம்பிக்கை குறித்து ஃப்ளூம் கூறுகையில், என்னிடம் எதுவும் இல்லை, நான் எந்த நேரத்திலும் உயிரிழக்க நேரிடலாம், ஆனால் கடவுள்தான் என்னை இறுக பிடித்து வைத்திருக்கிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார். இளம் வயதின் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பண்ணையிலும் பின்னர் கட்டுமான துறையிலும் தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை கழித்த ஃப்ளூம் 80 வயதுக்கு மேலான போதுதான் ஓய்வு பெற்றார். மது அருந்தும் பழக்கத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னரே இவர் விட்டுவிட்டாலும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கடைசி வரை விடவே இல்லை. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தால் அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கத்தால் இவர் தனது 116வது பிறந்த நாளில் தனக்கு வேண்டிய சிகரெட்டுகளை உருவாக்க தேவையான புகையிலையை வாங்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று கேப்டவுனில் வயது முதிர்வின் காரணமாக ஃப்ளூம் இறந்துவிட்டதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். பூமியை நோக்கி வரும் சிறுகோள் பூமியை தாக்க வாய்ப்புள்ளது. பூமியை நோக்கி வரும் விண்கல் பூமியை தாக்க 0.41% வாய்ப்புள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. பூமிக்கு அருகில் வரும் ஒரு விண்கல் இந்த ஆண்டு இறுதியில் பூமியை ஒட்டி செல்லும் என கணிக்கப்படுகிறது. அந்த விண்கல் 0.41% பூமியை தாக்க வாய்ப்பு இருப்பதாக நாசா ஆய்வு கூறுகிறது. பூமிக்கு அருகாமை கோள்கள் ஆராய்ச்சி மையம் ஆய்வின்படி 2018 VP1 என்ற விண்கல் வருகிற நவம்பர் 2 நடக்கவிருக்கும் அமெரிக்க தேர்தலுக்கு முன்பாக பூமியை கடக்க வாய்ப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விண்வெளி மையத்தின் 21 கண்காணிப்பு வளையத்தின்படி 12.98 நாட்கள் மிகப்பெரிய நேரடி பாதிப்பு இருக்காது என கூறப்பட்டுள்ளது. 2018 VP1 முதலில் கலிபோர்னியாவைச் சேர்ந்த பலோமர் ஆராய்ச்சி கூடத்தால் 2018 ஆண்டு கண்டறியப்பட்டது. இந்த விண்கல் பூமிக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம் என கருதப்பட்டது. 0.02 கிலோமீட்டர் விட்டம், அதாவது 6.5 அடி கொண்ட சிறிய விண்கல் என்கிறது நாசாவின் புள்ளி விவரம். விண்கல் என்பது ஒப்பீட்டளவில் சிறியதாக பூமிக்கு வெளியிலிருந்து பூமியின் மேற்பரப்பை அடையும் பொருளாகும்.
விண்வெளியில் இருக்கும்போது இது விண்கல் என அழைக்கப்படுகிறது. இது பூமியை உரசினால் பூமியின் ஒரு மண்டலம் பாதிப்புக்கு உள்ளடக்கப்படலாம். கடந்த ஒரு சில வாரத்திற்கு முன் ஒரு விண்கல் தெற்கு இந்திய பெருங்கடலுக்கு மேல் 1830 மைல் தூரத்தில் கடந்தது பதிவு செய்யப்பட்டது. அது விண்கல் 2020 GC ஸ்விக்கி டிரான்சியன்ட் வசதி கொண்டு பதிவு செய்யப்பட்டது. இது ஒரு பெரிய மகிழுந்து அளவிற்கு பெரிதாக இருந்தது. இது சிறிய அளவில் இருந்ததால் பூமிக்கு பெரிய பாதிப்பு இல்லை. இப்போது மீண்டும் ஒரு சிறிய விண்கல் பூமியை நோக்கி வருவது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாசாவின் ஆய்வுப்படி இந்த விண்கல் 45 டிகிரி திரும்பி உள்ளதால் பூமியை நோக்கி வர 0.41% வாய்ப்பு இருப்பதாக ஆராயப்பட்டுள்ளது.